எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை இந்த சிறப்பு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். மே 14க்குள் இது நிச்சயம் நடக்கும் என்ற தலைப்பில பராபவ ஆண்டு சித்திரை மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே நான் தர இருக்கிறேன். எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை தொடர்ந்து சமசப்தமாக பார்க்கக்கூடிய நிலையில மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. போக நிலை, யோக நிலை, போக நிலை என்று சொல்லலாம். இதுல உங்களுக்கு உரிய விஷயங்களை லக்ஸரியை அனுபவிக்க அற்புதமான ஒரு அமைப்பை தருகிறது. சந்தோஷம் நீடித்து எப்படியோ சந்தோஷம் நீடித்து இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் கடந்து வரக்கூடிய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பை இது தரும். சந்திரமங்கல யோகம் அவ்வப்போது வருவது மூலமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவை பொருள். பொருள் இல்லாக்கி உலகில்லை என்பார்கள். அந்த பொருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதே போல் சந்திரன் குரு அவ்வப்போது ஏற்படக்கூடிய இந்த சித்திரை மாதத்துல அந்த கஜகேசரி யோகத்தின் மூலமாக தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு வெற்றியை பெறுவதற்கான அமைப்பை தரும். இது சந்திரனானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் நிலைக்கு வரும்போது, 2ஆம் நிலைக்கு வரும்போது, மேலும் 5ஆம் நிலைக்கு வரும்போது கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. 11ஆம் நிலையில சனி மற்றும் செவ்வாய் இணைந்த, செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் இணைந்த பார்வை பலம் என்பது 11ஆம் இடத்தின் மீது இருக்கிறது. ஆகையினால ஒரு லாபம் வர வேண்டும் என்றால் அது உங்களுக்கு உரிய விஷயத்திலே நீங்கள் முயற்சி எடுக்கும் போது வரும். நிச்சயம் தவறாது லாபங்கள் வரக்கூடிய, அதிலே மன நிம்மதி என்ற லாபம் மிகப்பெரிய லாபமாக இருக்கும். தவறில்லாத நன்னெறியோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும். உபயாச்சர யோகத்திலே மன்னனுக்கு நிகராக ஒரு வெற்றி, மன மகிழ்ச்சியை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொதுவில் இந்த நபாச யோகங்களில 5 ராசி கட்டங்களுக்குள் எல்லா கிரகங்களும் அடைபடும் போது பாச யோகம் என்பார்கள். அதனால் தேவையற்ற பேச்சு, ஒழுக்கமற்ற நடவடிக்கை, நடத்தை இவையெல்லாம் ஒரு தண்டனையை தந்துவிடும். இதிலே கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் மற்றும் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் குரு பகவான் ஒன்றோடு ஒன்று கேந்திர தொடர்பு. அதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது, வாழ்க்கை துணைக்கு நல்லது என்று இப்படி சிறப்புகளை எல்லாம் தரும். அதுபோல் பல நாட்களிலே ஏற்படக்கூடிய ராஜயோக நிலைகள் எல்லாம் வெற்றியை தருவதாக இருக்கிறது. செவ்வாய் மற்றும் புதன், செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி. அந்த புதனோடு இணைந்து சித்திரையிலே முதற் பகுதி முழுக்க இரண்டும் இணைந்து இருப்பது என்பது விபரீத ராஜயோகத்தை தரும். நிலம் சார்ந்த விஷயங்களிலே வெற்றியை தரும். ஏதாவது உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய தனம் வர வேண்டும் என்றால் அது வரக்கூடிய அமைப்பை தரும். இப்படி எது எடுத்தாலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த சித்திரை மாதத்தினுடைய கிரகநிலைகள் தருகிறது. பராபவ வருடத்தினுடைய அர்த்தமே கெட்டவற்றை, அசிங்கத்தை, அவமானத்தை தந்த விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி ஏறக்கட்டி தூக்கி எறிந்து, பராபவ என்ற வார்த்தைக்கு நேரடி சமஸ்கிருத பொருள் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடியது. அதையே பரா பவ என்று எடுத்துக் கொள்ளும் போது இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நிகழ்த்தக்கூடியது. ஆகையினால உன்னத விஷயங்களை பற்றி, தேவையில்லாதவற்றை பற்றி வைத்திருப்பதை விட நல்ல விஷயங்களை பற்றி இந்த சித்திரையிலே விருச்சிக ராசி என்பவர்களை புதிய வாய்ப்புகளை நிறைத்து தரக்கூடிய இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகளை பெற்று உச்ச சூரியன் மற்றும் அஸ்தங்கத புதன் இணைவு 6ஆம் வீட்டிலே என்பது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், நோய் நொடிகள் இருந்தாலும் கூட அதற்கு சரியான மருத்துவம் கிடைத்து வெற்றி, மன மகிழ்ச்சி, ஒரு தீர்வு, ஒரு குணம், கடன் தீர்க்கக்கூடிய வலிமை, ஆற்றல் இவையெல்லாம் தரக்கூடிய மாதம். இந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நல்ல விஷயங்களை அள்ளி எறிந்து வெற்றி பெறுவீர். இந்த மாதம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தால் எடுத்த காரியங்களிலே வெற்றி, தொடுத்த அம்பு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே உச்சம் பெறுவதால் அரசு வழி அனுகூலங்கள், அரசு வேலையிலே ஏதேனும் அனுகூலங்கள் வேண்டும் என்றால் அது கிடைக்கும். மாணவர்களாக இருந்தால் அரசு வேலைக்காக போட்டித் தேர்வு எழுதி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தானாகவே ஒரு எதிர்பாராத வெற்றி செய்தி என்பது வரும்.
பணம் மற்றும் நிதிநிலை பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் ஓரளவிற்கு சீராக இருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிவட்ட தொடர்புகளின் மூலமாக கூடுதல் லாபம் என்பது நிச்சயமாக இருக்கிறது. நீண்ட நாட்கள் உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரக்கூடிய நிதி ஆதாரங்களை உருவாக்குவதற்கு ஒரு சாதகமான மாதமாக இந்த பராபவ சித்திரை அமைகிறது. திடீர் செலவுகள் சில ஏற்படுவதற்கு வாய்ப்பு. ஆனால் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவை குறைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். இதுல கவனமாக இருந்தால் வெற்றி. செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், குடும்ப விசேஷங்கள் மற்றும் சுபகாரியங்களுக்கு செலவிட நேரிடும். வேலையிலே உங்களுடைய ஸ்கில்ஸ் பார்த்து மகிழ்ச்சியாக உங்களுடைய மேலதிகாரிகளோ முதலாளிகளோ உங்களோடு உடன் வேலை செய்பவர்களோ ஒரு நல்ல பாராட்டு, அந்த பாராட்டு மட்டுமல்ல, அதற்கான ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்று வெகுமதியும் கிடைக்கக்கூடிய, புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய, சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றத்தோடு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. புதன் அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய, அது அப்படித்தான் கிட்டத்தட்ட ஏப்ரல் துவங்கி மே மாதம் 2023 வரை அஸ்தங்கத புதனாக இருப்பார். அதனால் புதிய யுக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்தீர்கள் என்றால் தகுந்த ஆலோசனையோடு செய்வது நல்லது. தொழிலிலே உங்களுக்கு பார்ட்னர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடும் ஆலோசித்து முடிவெடுப்பது மிக முக்கியம். விவசாயத்துல இருக்கிறீர்கள் என்றால் எந்த அளவிற்கு விவசாயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி. கத்திரி வெயிலானது, அந்த அக்னி நட்சத்திரமானது மே 4ஆம் தேதி அன்று இந்த சித்திரை மாதத்தினுடைய மைய பகுதியிலே தொடங்கும். ஆகையினாலே வெயில் சார்ந்த விஷயங்களிலே அதிகம் ஈடுபடாமல் பகல் நேரத்திலே ஓய்வெடுத்து பயிர்களுக்கு தேவையான நீராதாரங்களை பெருக்கி வேலை செய்யும் போது உழைப்பிற்கேற்ற உன்னதம் கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். அதிலும் ஆன்மீக பயணம், கோயில் குளத்திற்கு சென்று வருவது, புனித நீராடுவதெல்லாம் மனதிற்கு அமைதியும் வெற்றியும் தரும். மாணவர்களுக்கு அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டிய காலம். தேவையற்ற கவனச்சிதறல்களை, அதாவது போக்கஸ் இல்லாமல் இருப்பதை விட்டுவிட்டு கவனத்தோடு படிப்பது தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற முடியும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். இருப்பினும் வாழ்க்கை துணையோடு பேசும்போது நிதானம் தேவை. வாழ்க்கை துணை அல்லாது காதல், திருமணத்தை, இல்லறத்தை நோக்கிய நல்லற காதலை அன்றி வேறு ஏதேனும் இருந்தால் சிக்கல் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தொற்றிக்கொள்ளும். அதனால் இந்த மாதத்திலே பராபவத்திலே அதை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பராபவம் ஒரு பரிதாபத்திற்குள் தள்ளிவிடும். சுப நிகழ்ச்சிகள் வீடுகளிலே களை கட்டும். பெரிய பாதிப்புகள் உடல்நிலையில இல்லை என்றாலும் கூட வேலைபளு காரணமாக சோர்வு, தூக்கமின்மை இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது. சித்திரை மாத வெயில் ஆகினாலே நீர் ஆதாரங்கள், ஊட்டச்சத்து நிச்சயம் தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய மேஷத்திலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியன் அஸ்தங்கதமான புதனோடு 11ஆம் இடத்து அதிபதியோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி, வம்பு வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு. புதன் அஸ்தங்கதமாக இருப்பதால் சில நேரம் முடிவெடுப்பதிலே குழப்பங்கள் ஏற்படலாம். பண பரிமாற்றங்களிலே கவனம். கையெழுத்திடும் போது கவனம். யாருக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் தரக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு சகல வெற்றிகளையும் உங்களுக்கு தரக்கூடியதாக அமையும். செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே உக்ரதெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது, முடிந்தால் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது, பழனிக்கு சென்று வருவது, ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானுக்கு உரிய முறையிலே வேண்டுதல்களை செய்வது, புதன்கிழமைகளிலே இல்லங்களிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் கூட வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். எனது அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி விருச்சிகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன் பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தந்திருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நினைத்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நன்றி.